ஃபால்ஸ் தைக்கிறதுக்கு நல்ல பக்கம் அடியில இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பேக் சைடு உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஃபால்ஸ் வந்து இந்த டிசைன் இருக்கிறதுனால இங்க இருந்து தைக்க ஸ்டார்ட் பண்ண போறேன். நீங்க வந்து பட்டு சாரி இல்ல வேற சாரியா இருந்துச்சுன்னா ஒரு 10 இன்ச் வரையும் ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஃபால்ஸ்ல வந்து அவங்களே 2 சைடும் மடிச்சு ஸ்டிச் பண்ணிருப்பாங்க. இது வந்து பேக் சைடு, இது ஃப்ரண்ட். ஃப்ரண்ட் வந்து நீங்க இப்போ உங்களுக்கு ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கணும். பேக் சைடு டச்சா இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்ப நான் ஃபோல்ட் பண்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கீழ இருந்து தான் நம்ம ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணோம். நல்லா எட்ஜ்ல வச்சுக்கோங்க. ஃபுல்லா ஸ்டிச் போட்டுருங்க. முடிக்கும் போதும் நம்ம ஸ்டார்டிங்ல எப்படி ஃபோல்ட் பண்ணோமோ அதே மாதிரியே ஃபோல்ட் பண்ணி முடிச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் தைக்க ஆரம்பிச்சோம்ல, அந்த இடத்தை திரும்பி எடுத்துக்கோங்க. அதுல வந்து இப்ப நம்ம தச்ச சைடுக்கு ஆப்போசிட் சைட்ல இருந்து இப்ப நம்ம தைக்க போறோம். அதுக்கு முதல்ல இங்க நம்ம தச்சோம்ல, அதுல இருந்து லைட்டா பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா வருமா, அங்க இருந்து இப்படி பிரஸ் பண்ணுங்க. நான் அப்படியே பிரஸ் பண்றேன்னு பாருங்க. இந்த மாதிரி பிரஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் சாரியும் ஸ்ட்ரெயிட்டா வந்து கிடைக்கும். கொஞ்சம் கிராஸா நீங்க வச்சுட்டீங்கன்னா தைக்கும் போது கிராஸா போயிடும். அதனால இந்த மாதிரி பிரஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கும். இப்படி ஸ்ட்ரைட்டா போட்டுட்டு அப்படியே மேல உள்ள ஃபால்ஸ்ல தைக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்படி நம்ம திருப்பும் போது உங்களுக்கு சாரி வந்து மிஷினுக்கு இந்த சைடு வந்து வந்துடும். அதனால உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்காது. இதுவே நீங்க முன்னாடி மாதிரி தச்சுட்டே போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கும் சாரி. அதனாலதான் நம்ம இப்படி தைக்கிறோம். நான் எப்படி பிரஸ் பண்றேன்னு பாருங்க. நம்ம வந்து பிரஸ் பண்ணும்போது நமக்கு சுருக்கம் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அப்பதான் வந்து ஃபுல்லா தைக்கும் போது ஸ்ட்ரெயிட்டா வரும். அப்படி இல்லைன்னா நீங்க தைக்க தைக்க அது அப்படியே கிராஸா போயிடும். அதனால இந்த மாதிரி பிரஸ் பண்ணிட்டே ஃபுல்லா ஸ்டிச் பண்ணுங்க. இந்த லைன் முடியும் போது லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு அப்படியே சாரியை டர்ன் பண்ணிக்கோங்க. இப்ப ஸ்ட்ரைட்டா ஒரு ஸ்டிச் போட்டோம். பாருங்க எப்படி எனக்கு ஸ்ட்ரைட்டா வந்திருக்கு. எந்த சுருக்கமும் இல்லாம ஸ்ட்ரைட்டா முடிஞ்சிருக்கு. எக்ஸ்ட்ரா எந்த பீஸும் இல்ல. சாரிலையும் சுருக்கம் இல்ல, ஃபால்ஸ்லயும் சுருக்கம் இல்ல. இந்த மாதிரி கரெக்டா முடிஞ்சிருக்கணும்.